கிராண்ட்மாஸ்டர் மல்லிகா ஜெயமாரியன் அன்பு வணக்கங்கள். நெல்லையப்பர் கோவிலை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டும் உள்ள விஷயங்களை சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். நெல்லையப்பர் கோவிலில் அந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த அதிசயத்தில் சில அதிசயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு அதிசயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதில் இதுவும் ஒன்று. சுவேதகேது என்ற அரசன் நெல்லையம்பதியை ஆண்டபடி அனுதினமும் நெல்லையப்பரை பூஜித்து வந்தார். வாரிசு இல்லாத நிலையில் அவனது இறுதி காலம் நெருங்கியது. இதையடுத்து இறைவனின் ஆலயத்தில் அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தான். அப்போது யமன், எங்கே இருந்தாலும் யமன் வந்துடுவார்ல, ஒரு கோயிலுக்குள்ளேயே வந்துட்டார். யமன் வந்து பாசக்கயிறை வீச அது அரசனோடு சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. அவர் தான் சிவனை பூஜை பண்ணிட்டே இருக்கார், பக்கத்தில் உட்காந்துட்டு. பாசக்கயிற்றை வீசி எப்படியாவது அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசக்கயிற்றை வீசுகிறாரு. அதோடு சேர்ந்து சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. இதனால் கோபம் கொண்ட இறைவன் யமனை காலால் எட்டி உதைத்தார். பின்னர் அரசனுக்கு அவன் விருப்பப்படும் போது முக்தி அடைய அருள் பாலித்தார். இது மாதிரி யார் கிடைக்கும் இல்லை, உனக்கு எப்போ இஷ்டமோ நீ உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நெல்லையம்பதியில் நடந்த இந்த நிகழ்வை கூற்று தைத்த நெல்வேலி என்கிற பெரிய புராண பாடல் வரிகளில் சேக்கிழார் பெருமாள் பதிவு செய்துள்ளார். இது வந்து உண்மை. அதுதான் அந்த இதை தான் சேக்கிழார் பெருமாள் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? கூற்று தைத்த நெல்வேலி என்கிற பெரிய புராண பாடல் வரிகளில் தெரிவித்துள்ளார். இந்த ஆலயத்தில் முதலாம் திருச்சுற்றில் சுப்பிரமணியர் சன்னதிக்கு அருகில் இந்த கால சம்ஹார மூர்த்தியின் புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. எந்த இடத்துல காணப்படுகிறது? முதலாம் திருச்சுற்றில் சுப்பிரமணியர் சன்னதிக்கு அருகில் இந்த கால சம்ஹார மூர்த்தியின் புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. திருக்கடையூரில் இறைவன் நிகழ்த்தியது பிறக்கும்போதே இறப்பின் நாளை தெரிந்து கொண்டு பிறந்த இளைஞனுக்காக யமனை எட்டி உதைத்த திருவிளையாடல். அதாவது மார்க்கண்டேயன் 16 வயசு வரைக்கும் தான் இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞனுக்காக திருக்கடையூரில் எட்டி உதைச்சார் அப்படிம்பா இங்கே. ஆனால் இந்த தலத்தில் நெல்லையம்பதியில் இறைவன் நிகழ்த்தியது முதுமை அடைந்து உரிய காலத்தில் மரணம் சம்பவிக்க இருந்த பக்தனை மரண பயத்திலிருந்து விடுவித்து முக்தி அளித்த திருவிளையாடல். இது ஒரு அதிசயம் இல்லையா? இந்த மாதிரி அதிசயம் நிகழ்ந்தது இந்த நெல்லையப்பர் கோயிலில் தான். எனவே திருக்கடையூரை காட்டிலும் அன்னை அறம் வளர்த்தவளாகி அரணை மணந்து அகத்திய முனிவருக்கு திருக்கல்யாண கோலம் காட்டிய இந்த திருத்தலத்தில் அகஸ்தியருக்கு கல்யாண காட்சியை காமிக்கிறார் இல்லையா, திருநெல்வேலியில் தானே. இந்த திருத்தலத்தில் திருமணம், சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் மற்றும் மிருத்யுஞ்சய மகா வேள்வி ஆகியவை செய்வது சாலச் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போவும் அது மாதிரி அங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு சௌரியப்படும் போது நீங்கள் திருநெல்வேலிக்கு சென்று இந்த நெல்லையப்பர் கோயிலை பாருங்கள். அது போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய விவரத்தை தெரிஞ்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் செலவு பண்ணி சாவகாசமாக அந்த நெல்லையப்பர் கோயில் நல்லா பார்த்து தரிசனம் செய்து நன்மை அடையுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.